டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநில தேர்தல் ஆணையர்களுக்கான தேசிய மாநாடு நாளை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மீண்டும் விபத்தில் சிக்கியது தேஜாஸ் விமானம். வழக்கமான பயிற்சியின் போது விபத்து ஏற்பட்டதாக தகவல். தமிழக மீனவர்கள் 12 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. தலைமன்னார் அருகே கைது செய்து அட்டூழியம். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் தேமுதிக நிர்வாகிகள் யாரும் தனியாக பேசக்கூடாது. பிரேமலதா திடீர் உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற உள்ள தேர்தல் குறித்து நாளை முக்கிய ஆலோசனை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையர்களுக்கான இந்த மாநாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஏற்பாடுகள், வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாமல் திமுக அரசியல் செய்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். மதுரையில் என்டிஏ தேர்தல் பரப்புரை கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர், மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டும் இதுவரை திமுக அரசு அதை நிறைவேற்றாமல் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தீர்ப்பு வழங்கிய நீதிபதியையே பதவி நீக்கம் செய்ய மனு கொடுத்து அரசியல் செய்வதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை தனியாக சந்தித்து பேசக்கூடாது என தேமுதிகவினருக்கு பிரேமலதா உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் அக்கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற செய்திகள் குறித்த யூகங்கள் பரவலாக வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் கடலூரில் பிரேமலதா ரகசியமாக தேமுதிகவினருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார். இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை யாரும் தனியாக சந்தித்து பேசக்கூடாது என்றும் பிரேமலதா அப்போது உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு கடுமையான நிபந்தனைகளை விதித்தும் போலீசார் தங்கள் கட்சியின் பொதுக்கூட்டங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டத்திற்கு அனுமதி வாங்க 1.5 மாதங்களாக முயற்சி செய்ததாகவும் ஆனால் அனுமதி கிடைக்க தாமதமானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலூரில் விஜய் பங்கேற்கும் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இவ்வாறு நிர்மல்குமார் கூறியது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசும் முதலமைச்சரும் சிறப்பாக செயல்படுவதாக ஓபிஎஸ் கூறியது அவரது நன்றியில்லா குணத்தின் உச்சம் என தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பையே கடைபிடித்து வந்த ஜெயலலிதாவின் கொள்கையை ஓபிஎஸ் மறந்துவிட்டதாகவும், மேலும் தன்னை வளர்த்து ஆளாக்கியவருக்கு நன்றியுடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் தந்தை வந்தாலும் திமுகவை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தலின் போது இதே போன்றுதான் மோடியின் தாயாரை பற்றி காங்கிரஸ் கட்சியினர் பேசியதை குறிப்பிட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ஒருவர் தற்போது தமிழக சட்டப்பேரவை நடைபெற உள்ள நிலையில் மோடியின் தந்தையை திமுக குறிவைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாஜக அரசை கடுமையாக விமர்சித்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஈடி வந்தாலும் மோடி வந்தாலும் மோடியின் தந்தை வந்தாலும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.